Hello friends, welcome to Rama World. Friends, ஷால் யூஸ் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்க போகிறோம். அது சில டிப்ஸாகவும் நீங்கள் எடுக்கலாம். ஷால் போடுறவங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஷாலே போட மாட்டேங்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஒன் சைடு இப்படி போடுறது நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் வீடியோக்காக அப்படி பண்ணுனே தவிர நான் ஒன் சைடு போட மாட்டேன். வீடியோ ஃபுல்லாக நான் எப்படி ஷால் யூஸ் பண்ணனோ அதை தான் காமிச்சிருக்கேன். பாருங்கள், இப்போது பாருங்கள். இப்போது ஒன் சைடு இப்படி போடுவாங்க. இது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். எனக்கு இங்கே ஃப்ரீயாக விட மனசு இருக்காது, அதனால தான் ஹேரை தூக்கி இப்படி போடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன நிறைய வீடியோஸில் இப்படி தான் பார்த்துருப்பீங்க. எனக்கு இங்கே ஃப்ரீயாக விட பிடிக்காது, அதனால் ஹேரை தூக்கி இப்படி போடுறேன். சரிங்களா? இது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும் இந்த மாதிரி போடுறது. சரிங்களா? இப்போது காற்று சுற்றி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெகுலராகவே நான் போடுவேங்க. எங்கே போனாலுமே இப்படி தான் போடுவேன். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். எப்படின்னா, ஃப்ரண்ட்லேயும் ப்ராப்ளம் இல்லை, பேக்கில் செயின் அந்த மாதிரியும் தெரியாது. பேக்கில் எல்லாம் மறைஞ்சிரும். சரிங்களா? செயின் தெரியாது. இப்போல்லாம் உங்களுக்கு தெரியாதில்ல, செயின் ஸ்நாச்சிங் அதிகமாக நடக்குது. அதுக்கு இந்த மாதிரி போடலாம். இதை தவிர்த்து இன்னும் கூட ஐடியா இருக்குது, நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போடும்போது, இந்த மாதிரி ஷால் போடும்போது நீங்கள் இழுத்து விட வேண்டியதில்லை, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, ஃப்ரீயாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போடுறது அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் எங்கேயாவது வீட்டுக்கு பக்கத்துலேயே எங்கேயாவது போனால் கூட, வெளியே க்ரௌடு இருக்கிற இடத்துல போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியாவது ஒரு செயினாவது போட்டிருப்போம் லேடிஸு. அது சேஃபாக இருக்கணும்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எந்த ப்ராப்ளம் இருக்காது, நீங்கள் பயம் இல்லாமல் போயிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், பின்னாடியும் நல்லா கவர் ஆகுதுங்களா? கவர் ஆகுது, பின்னாடியும் கவர் ஆகுது. நீங்கள் இதே மாதிரி க்ரௌடு இருக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். சப்போஸ் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ராவல் டைமில் இந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த செயின் ஸ்நாச்சிங் அதிகமாக இருக்குது இல்லையா, அதை நீங்கள் ஈஸியாக தவிர்த்துடலாம். பின்னாடி பேக் ஷீட்டில் இருந்து கூட அழகாக கட் பண்ணால் செயினை தெரியாது. அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக கவர் ஆகும். பஸ் ட்ராவல், ட்ரெயின் ட்ராவல், அப்புறம் க்ரௌடு இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சேரீயே கட்டினா கூட ஒரு ஷால் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது யூஸ்வலாக எல்லாருமே இப்படி போடுவாங்க. இது கொஞ்சம் இப்படி வழுக்கி விழும். அதனால் உங்களுக்கு வேணும்னா சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க, அப்படியே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பிடிச்சவங்க இப்படி போடலாம். இதுவே கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க போடும்போது இது இன்னும் கொஞ்சம் குண்டாக தெரியும். இப்படி போட பிடிக்கலன்னா நான் செகண்ட் ஒரு மெத்தட் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிக்காதவங்க பிடிச்சிருந்தா இப்படி போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். நல்ல பியூர் காட்டனில் சுடிதார் போடுறீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி தான் நம்ம போடுவோம். அந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி நம்ம ஃப்ளிட் வச்சு பின் பண்ணிவிடுங்க. ஷாலை நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. காட்டன் சுடிதார் மட்டும் சொல்கிறேன் நான். காட்டனில் ஷாலும் வரும். அது போடும்போது நல்லா நீட்டாக இருக்கும், லுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முதல்ல நான் போட்டு காமிச்சிருப்பேன் இல்லைங்களா, இந்த மாதிரி லென்த்தாக ஒரு சைடு மட்டும் போட்டு அப்படியே விட்டுடலாம். அது லுக்கு நல்லாயிருக்கும். அதாவது காட்டன் சுடிதார் மட்டும் சொல்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.